வெற்றி கோப்பையை வாங்கிய இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அடுத்த கணமே செய்த அதிர்ச்சி செயல். எதிரணி கேப்டனை மெய்சிலிர்க்க வைத்த அந்த ஒரு சம்பவம் வியந்து போன கிரிக்கெட் உலகம். அதாவது இந்தியா நியூசிலாந்து அணிகள் நேற்றைய தினம் மினி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் மோதியிருந்தது. இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய இந்திய அணி இறுதியாக வெற்றியும் பெற்றது. இந்த வெற்றி என்பது இந்திய அணியை பொறுத்தவரை 10 உலகக்கோப்பைக்கு சமமான வெற்றி என்றுதான் கருதப்படுகிறது. அதற்கு காரணம், இப்படி ஒரு வெற்றியை பெறுவதற்கு இந்திய அணி கடந்த 37 வருடங்களாக பல அவமானங்களை சந்தித்துள்ளது. ஏனென்றால் எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் நியூசிலாந்து அணியை இந்திய அணி நேருக்கு நேர் சந்திக்கும் போது அந்த போட்டியில் தொடர்ச்சியாக இந்திய அணி தோல்வியை மட்டும்தான் சந்தித்து வந்தது. ஆகவே நேற்று நடைபெற்ற இந்த போட்டியும் கூட இறுதிப் போட்டிதான். இதனால் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி கோப்பையை கைப்பற்றுவதை விட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பதே இந்திய அணிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதற்கு காரணம், அந்த 37 வருட பயத்தை போக்குவதற்காகவே இந்த போட்டியில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய அவசியமும் இருந்தது. மேலும் நேற்றைய போட்டியை பார்த்தோமானால் நியூசிலாந்து அணி நிர்ணயித்த 251 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் 100 ரன்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் எளிதாக எடுத்துவிட்டது. இதனால் இந்திய அணி 40 ஓவர்களுக்குள்ளாகவே வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தபோது திடீரென இந்திய அணியின் விக்கெட்டுகள் மளமளவென இழந்து தோல்வியை நோக்கி திரும்பியது இந்திய அணி. அந்தளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி வீரர்களின் மனதில் அந்த 37 வருட பயம் வெளிப்பட்டது. ஆனாலும் கூட இந்த போட்டியின் இறுதி தருணத்தில் KL ராகுல், அக்சர் பட்டேல், ஹார்திக் பாண்டியா போன்றோர் சிறப்பாக விளையாடி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர். அது மட்டுமில்லாமல் இந்த வெற்றிக்கு பிறகு இந்திய அணி வீரர்கள் வெற்றி கோப்பையை வாங்கி ஒவ்வொருவரும் மாறி மாறி கொண்டாடி வந்தபோது ஒரு சமயத்தில் ரோஹித் சர்மா கையில் அந்த வெற்றி கோப்பை கிடைக்க அதை வாங்கி வந்து நடு பிச்சில் அமர்ந்து போஸ் கொடுத்தார் ரோஹித் சர்மா. அந்த சமயத்தில் நியூசிலாந்து அணி கேப்டனையும் அழைத்து அவர் கையிலும் கோப்பையை கொடுத்து அழகு பார்த்தார் ரோஹித் சர்மா. வழக்கமாக தோல்வி பெற்ற அணியின் கேப்டனை அழைத்து அவர் கையில் வெற்றி பெற்ற கேப்டன் கோப்பையை கொடுப்பது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை நடைபெற்றதே கிடையாது. ஆகவே அப்படி ஒரு அரிதான சம்பவத்தை நேற்றைய போட்டியில் நம்ம ரோஹித் சர்மா செய்தே காட்டியிருந்தார். மேலும் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகில் இந்திய அணி மட்டுமே கடந்த சில வருடங்களாக இதுபோன்ற ஒரு முறையை செய்து வருகிறது. என்னதான் வெற்றி பெற்றாலும் வெற்றியின் மிதப்பில் கொண்டாட்டத்தில் மட்டுமே ஈடுபடாமல் எதிரணியின் மனநிலையையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாக இப்படியாக தொடர்ச்சியாக இந்திய அணி மட்டுமே செயல்பட்டு வருவது மற்ற அணி வீரர்களுக்கும் பாடமாக அமைந்து வருகிறது.